ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காருண்யம் 710 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட்டை பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்ண கேரளம் பார்த்தீங்கன்னா 021 வந்திருக்குது. இது எதனால் வந்துச்சு, அதே மாதிரி இதை வச்சு காருண்யா ரிசல்ட் 710க்கு நாளைக்கு என்ன ரிசல்ட் வருங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சார்ட்டை பாருங்கள். நம்ம நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 021. இது ஆப்போசிட்டாக பாருங்கள், இப்படி வந்தாலும் 120 ரிசல்ட்டு. அடுத்த நாள் பாருங்கள் 505 வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள் 012 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 505 ரிசல்ட் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாளைக்கு ரிசல்ட் என்ன போகுதுன்னா 505 தான் வரப்போகுது. ஏன் இப்படி வருது அப்படிங்கிறது பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒன்று பார்த்திங்கன்னா 0 பவர் பார்த்திங்கன்னா 5. அதே மாதிரி நேரடியாக பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது 5. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் 0 பவர் 0 வந்தால் ஏன் 0 5 வருது அப்படின்னா, எப்போயுமே டிஆர் லாட்டரியில் பார்த்திங்கன்னா 0 வந்ததுன்னா 5 பாஸ் ஆகுதுங்க. அதனால் கேரளாவிலையும் அதே மாதிரி தான், கேரளா லாட்டரிலையும் அப்படி தான் பாஸ் ஆகுதுங்க. 0 பவர் பார்த்திங்கன்னா 0 வந்ததுன்னா அடுத்த நாள் 5 உள்ளே பாஸ் ஆகுது. அதனால் கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 ரிசல்ட்லேயும் அப்படி தான் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா 120 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த நாளில் பார்த்திங்கன்னா 505 தான் வருது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 505 வருது. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ நாம் நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 021 ஓகேங்களா? அப்போ 021 கண்டிப்பாக 505 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி 505 வர்றதுக்கான வாய்ப்பு இன்னொரு சார்ட்டையும் பார்த்துடலாம். இயர் சார்ட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி நாம் 14ஆம் தேதிக்குரியதை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா 555. ஓகேங்களா? 555 555 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இப்போ 555 வந்தாவே ஓகேங்களா, அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். அதே மாதிரி 000 வந்திருக்கு. 000 வந்துச்சுன்னா கண்டிப்பாக டபுள்ஸ் 88 வருதுன்னா 88 கணக்கில் வச்சுங்க. ஏபி போர்டில் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், அடுத்த நாள் ரிசல்ட்டும் பாருங்கள். நாளைக்கு ரிசல்ட் 099 டபுள்ஸ். அதுக்கு மேலே பாருங்கள் 333 வந்திருக்குது. 333 வந்ததுனால அடுத்த நாள் டபுள்ஸ் தான் வருதுங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம கார்னியா ப்ளஸ் இன்றைக்கி வரப்போகிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பரை கணக்கில் வச்சுக்கோங்க. 555 வச்சு கணக்கில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்மளோட கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொடுத்துடலாம். ஏ போர்டை பொறுத்தவரை என்னுடைய கெஸ்ஸிங்கில் 7 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 9. இப்படி நம்ம என்னுடைய கெஸ்ஸிங் கொடுப்பதுக்கான ரீசனையும் சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா பி போர்டில் 5 நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 8 கொடுத்துருக்கேன். ஏ போர்ட்லேயும் 5 கொடுத்துருவேன். அதனால் என்ன ரீசன் சொல்லிடலாம். பாருங்கள், ஏ போர்டில் பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 28 நாள் பெண்டிங் இருக்குது. 5 இன்றைக்கி கண்டிப்பாக ஏ போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 86 நாள் பெண்டிங் இருக்குது. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 90 நாளுக்குள்ளே இந்த நம்பர் பாஸ் ஆகிடும். இப்போ 3 நாள், இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த 3 நாளில் 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பி போர்டில் 8 கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா 45 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால தான் நம்ம ஏ போர்ட்லேயும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா 1ஆம் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம 5 வந்திருக்கு, 0 2 1 வந்தனால நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம கண்டிப்பாக இன்றைக்கி டபுள்ஸ் தான் வரப்போகுது. வாங்க ஏபி பிசிஎஸ்சி பார்த்தோம்னா ஏபி பிசி ஏசி ஓகேங்களா, எல்லாமே ஆளில் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 75 75
75 05 55 02 78 50 58 59 88 42. பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 75 அதே மாதிரி 78 88 பாஸ் ஆகணும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 0 வந்ததுனால கண்டிப்பாக 5 வருதுங்க, அதனால் பாஸ் ஆகும். ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் உள்ளே பாஸ் ஆகும். 505 555 நம்ம வந்து இயர் சார்ட்டில் இருந்தது. அதே மாதிரி 58 சொன்னால் 585 888. ஏன்னா நேர்ந்த போர்டை பொறுத்தவரை டி போர்டில் வந்து 3 இருந்ததுனால 888 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 909 959 100% இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து டபுள்ஸ் தான் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து 75 இந்த 888 இதெல்லாம் ஏபி போர்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தா ஆல்போர்டில் 5 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டும் நம்ம 2 கொடுக்குறோம். அதனால் 5 2 100% உள்ள பாஸ் ஆகுங்க. நீங்கள் கேஎல் மற்றும் டேர் நம்பர் போகிறோம்னா நான் இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து ஹாய்னு மெசேஜ் போட்டால் எல்லா டீட்டெயிலும் அனுப்பிச்சிடுவாங்க. வெற்றி பெற்ற அரை மணி நேரத்தில் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிரும். நம்பகமான கம்பெனிங்க, மற்ற கம்பெனி மாதிரி இல்லைங்க. அதே மாதிரி ஒரு வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்டை உடனே கொடுத்துருவாங்க. நம்பி வாங்க, வின்னிங் எடுங்க. தேங்க்யூ.